அவர்களினுடைய தலைமையில் அவர்களின் ஒருங்கிணைப்பில் இந்த நிகழ்வு நெட்டப்பாக்கம் தொகுதியின் நெட்டப்பாக்கம் தொகுதியை சார்ந்த பிரமுகர் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கணேசன் அவர்களின் தலைமையில் நெட்டப்பாக்கம் தொகுதியை சார்ந்த பிரமுகர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் தற்போது இணைத்துக் கொள்கிறார்கள். முதலாவதாக அல்லிமுத்து, தசரதன், ராஜாராமன், நாலு பேர், தசரதன், தற்பொழுது சூரமங்கலம் தசரதன் இணைத்துக் கொள்கிறார். ஸ்ரீதர் 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 கொஞ்சம் சீக்கிரமாப்பா. இல்ல 5 பேரை சொல்றாரு தம்பி, தலைவரை பாருப்பா. அடுத்ததாக நீங்க மட்டும் நில்லுங்க, அடுத்ததாக நடராஜன், நெட்டப்பாக்கம் தொகுதியை சார்ந்த நடராஜன், சிவராமன், செல்வகுமார், வேலு. செல்வகுமார், வேலு, மகேஷ், அன்பழகன், முபீர், வேலு. சீக்கிரம் தொகுதியை சார்ந்த இவர்கள் தற்போது இணைத்துக் கொள்கிறார்கள். அடுத்ததாக வில்லியனூர் தொகுதியை சார்ந்த இஸ்லாமிய சமூகத்திலிருந்து தற்பொழுது முகமது கவுஸ் அவர்கள் தன்னை விடுதலை சிறுத்தையாக தற்பொழுது இணைத்துக் கொள்கிறார். வில்லியனூர் தொகுதி செயலாளர் அருமை அண்ணன் தமிழ் வளவன் அவர்களுடைய சீரிய ஒருங்கிணைப்பில் புதுச்சேரி தோழர்கள் தமிழ்வாணன், செந்தில், சிவச்சந்திரன், இளங்கோ, பாக்கியராஜ், செல்வராசு, செந்தமிழ், அண்ணன் முரளிதரன், மருத்துவர் முரளிதரன் அவர்களினுடைய ஒருங்கிணைப்பில் இந்த நிகழ்வு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக மண்ணாடிப்பட்டு தொகுதியை சார்ந்த தோழர்கள் முரளி, விஜய், அஜித்குமார், தீபக், முகேஷ். மண்ணாடிப்பட்டு தொகுதியை சார்ந்த புளிச்சம்பட்டு பகுதியை சார்ந்தவர்கள் தற்பொழுது தேசிய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களினுடைய தலைமையை தற்பொழுது ஏற்றுக்கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அமைப்பாய் திறக்கிறார்கள். அடுத்ததாக மங்களம் பகுதியை சார்ந்த ஆசிரியர் வடிவேல் அவர்கள் தன்னை விடுதலை சிறுத்தையாக இணைத்துள்ளார். ஏம்பலம் தொகுதியை சார்ந்த வழக்குரைஞர் யோகேஷ் அவர்கள் தன்னை விடுதலை சிறுத்தையாக என்ஆர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து தன்னை இணைத்துக் கொள்கிறார். ஏம்பலம் தொகுதியை சார்ந்த தம்பி ராஜி அவர்கள் தன்னை விடுதலை சிறுத்தையாக இணைத்துக் கொள்கிறார். ஏம்பலம் தொகுதியை சார்ந்த ஊடகவியலாளர், செய்தியாளர் வில்லியனூர் பகுதியை சார்ந்த தம்பி ஊடகவியலாளர் ராஜ்பரத் அவர்கள் தன்னை விடுதலை சிறுத்தையாக இணைத்துக் கொள்கிறார். வில்லியனூர் தொகுதி செயலாளர் அண்ணன் தமிழ் வளவன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் இந்த நிகழ்வு. இதனைத் தொடர்ந்து இதனை ஒருங்கிணைத்த தோழர்கள் அண்ணன் தமிழ் வளவன் அவர்களின் தலைமையில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த தோழர்கள்
மன்றாங்க தம்பி வந்திருக்கோம். தமிழ் வளவன் அவர்களினுடைய தலைமையில் ஒருங்கிணைத்த தோழர்கள் தொழிலாளர் விடுதலை முன்னணியினுடைய மாநில செயலாளர் தோழர் செந்தில் அவர்கள் தற்பொழுது பேச்சு தமிழரோடு தொழிலாளர் விடுதலை முன்னணியினுடைய மாநில செயலாளர் தமிழ் வளவன் நேரம் முற்போக்கு மாணவர் கழகத்தினுடைய மாநில துணை செயலாளர் அருமை தம்பி சிவச்சந்திரன் அவர்கள் இந்த ஒருங்கிணைப்பு பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். அடுத்ததாக ஊசுடு தொகுதியை சார்ந்த முன்னணி தோழர் மூத்த தோழர் பல வழக்குகளை இந்த கட்சிக்காக சுமந்த தோழர் அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் தற்பொழுது எழுச்சி தமிழரோடு. அடுத்ததாக எழுச்சி தமிழர் அவர்களின் தாயார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தப்போ உணவு கொடுத்து எல்லா வகையிலும் பணிவிடை செய்த அன்பு அண்ணன் செல்வராசு அவர்கள், ஆண்டியார்பாளையம் செல்வராசு அவர்கள். அடுத்ததாக தோழர் கராத்தே மாஸ்டர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டரணி தொகுதி துணை செயலாளர் தோழர் இளங்கோ அவர்கள். வழக்குரைஞர் ஏம்பலம் தொகுதியினுடைய செயலாளர் வழக்குரைஞர் செந்தமிழன் அவர்கள் தற்போது எழுச்சி தமிழரோடு இந்த நிகழ்வில். இந்த தோழர்கள் மட்டும் கொஞ்சம் நில்லுங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பணியை செய்வதற்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய மூத்த சகோதரர் மருத்துவர் முரளிதரன் எல்லாருமே வந்து இதை கொஞ்சம் எடுக்க போட்டேன். இது மட்டும் வெளியே வைங்க. அந்த லைட் அந்த பையன் உள்ள நேரம் நில்லுப்பா போட்டோ எல்லாம் நின்றுப்பா. தம்பி